ஹாய். ஹாய். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? நாங்க இன்னைக்கு காபி காய்க்க போறோம். எப்படி காய்க்கலாம்னு பார்க்கலாமா? பாப்போம். காய்ங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க. காபி காய்க்கிறதுக்கு பால் ஊற்றணும். ஃபர்ஸ்ட் அப்போ நல்லா பார்த்துக்கோங்க எப்படி சமைக்காங்க. நீ பால் ஊற்றணுமா? முதல்லயே பால் ஊற்ற போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் பானை எடுத்து அடுப்பில் வைங்க. தீபத்தை வைங்க. எப்படி தீபத்தை வைக்க தெரியுமா? நீங்க நீங்க என்ன பண்றீங்க? ஓ, இவங்க தான் சாப்பிட்ற விஐபியா? பார்த்துக்கோங்க. இவங்க தான் டெஸ்ட் பண்ணுற ஆள். இவங்க எப்படி சமைக்கிறாங்க, இவங்க சமையல் பண்ணுறவங்க, இவங்க டெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க வந்து பார்வையாளர். இவங்க வந்து எல்லாமே குறை சொல்கிறது இது எல்லாமே இவங்க தான். பார்த்துக்கோங்க. நல்லா இப்போ பெருக்கிட்டாங்க, தீபத்தை வச்சுட்டாங்க. சரி, இதையாவது வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? பானை வச்சாச்சு. பானைக்குள்ள என்ன ஊற்றணும்? வாளியில் பாலை காமி உங்ககிட்ட. பாருங்க, அழகா இருக்கு பார்த்தீங்களா? இந்த குட்டி வாளியில் பால் வச்சிருக்குது. ஊற்றுங்க பால். பால் ஊற்றிட்டாங்க. இனி கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் பால் காய்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி தீ எரிஞ்சுன்னா நல்லாவே பால் காஞ்சிரும் உடனே. பார்த்துக்கோங்க. என்ன காஃபி இது? ப்ரூ காஃபி. ப்ரூ காஃபி. நீங்களாம் எதை குடிச்சிருக்கீங்களா? நீங்களாம் வாங்க குடிக்கலாம். பால் காஞ்சிட்டே இருக்கு, தீ எரிஞ்சிட்டே இருக்கு. பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பால் காயுமா காயாதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கோம். வீடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரு, கதவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே யார் தெரியுறா பார்ப்போமா? பார்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே இப்படி தான் பார்த்துக்கிடணும். இந்த மாதிரி ஆங்கிளில் தான் இவங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஆள் இருக்க முடியாது பார்த்தீங்களா? அதனால் பால் ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் நம்ம காஃபி போட்டு குடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். பார்த்துக்கோங்க. சீஃப் கெஸ்டா? பார்த்துக்கோங்க. விஐபி இவர் தான் எப்போவுமே இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ வரக்கூடிய ஆள். ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கார். அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்தார், அரிசி பிரியாணி. இன்னைக்கு வந்து காஃபி குடிக்க வந்திருக்காரு. சரி, காஃபியாவது பரவாயில்லாமல் காய்ப்பாங்களா பார்ப்போம். சூடாயிட்டான் காஃபி. காஃபியை கிண்டி விடக்கூடாது. யார் கிண்டி விடுவா காஃபியை? பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் சமைக்கிறாங்க இனி பிள்ளைங்க. பால் பொங்குதுக்கு ரெடி ஆகியாச்சு. அதை ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. என்ன பழம் பறிக்க போகிறா? இதில் எங்கே பழம் இருக்குது? பழமே இல்லையே. மணத்தக்காளி கீரையில் காய் இருக்கா? பழுக்கட்டுன்னா சாப்பிடலாம். முறிச்சிட்டியா? நீ முறிக்கிறதுலாம் பார்த்துக்கோங்க. பயங்கரமான ஆள் தான் அவன் கொஞ்சம். சரி, அடுப்பில் வச்சா பாலை வந்து பாருங்க. பால் இன்னைக்கு எப்படியும் காய்ச்சி எங்களுக்கு காஃபி தந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. காஃபி குடிக்கிறதுக்கு 1 2 3 ஜீவன்கள் தவிர நானும் இருக்கிறேன். எனக்கும் காஃபி தரணும்ல கண்டிப்பாக. எண்ணி பார்க்குறாங்க பாருங்க எத்தனை பேர் இருக்கான்னு. அவங்க 3 ஒருத்தன் தான் அவன் கவுண்ட் பண்ணுவான். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர்? அப்போ எப்படி கவுண்ட் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. எத்தனை நேரம் கவுண்ட் பண்ணுறானையும் பார்த்துக்கோங்க. 4 பேர். எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறா நீ?
எத்தனை யூகேஜி எல்கேஜில எல்கேஜி. இப்போ தான் ஸ்கூலுக்கு சேர்ந்துருக்கான் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கப். என்ன தண்ணி தாகம் வந்துட்டு அது கடையில்? சரி தண்ணியை குடிங்க. இங்கே இவங்களுக்கும் அடுத்த தண்ணி தாகம் வந்துட்டு. இருங்க. தண்ணி குடிக்கிறாங்களாம். தண்ணி இவனுக்கு தான் உள்ளதுலேயே தண்ணி தாகம் வந்து அதிகமாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றத விடவும் தண்ணி தான் வந்து அதிகமாகவே சாப்பிடுவாங்க. அப்படிதானே? இவங்க ஒரு தண்ணி சீஃப் கெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், டெய்லி தண்ணியே தான் குடிப்பாரு. அதுக்கடையில் இவ்வளோ தண்ணி தீந்தாச்சு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், பால் ஒரு வழியாக எப்படியோ பொங்குதுக்கு வந்துடுச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? பொங்கிடுச்சு. எப்பா ஒரு வழியாக எவ்வளோ நேரம் காவல் இருந்து பாலை பொங்க வச்சு ஃபஸ்ட்டு பால் பொங்கணும் பார்த்தீங்களா? அதனால தான். தீய வெளியேடு, நீ தீய வெளியேடு. அதை கரண்டி எடுத்து வெளியேடு. அவ்வளோதான். சரி, ஓகே. இனி துணி எடுத்து இறக்குங்க. பால் இனி கடகடா போடணும். எல்லாம் போட்டுட்டு இந்த ஆப்பை எடுத்து ஒரு கலக்கு கலக்கணும். சரியா அண்ணா? நின்னுக்க இதை எடுத்துருவோம். கொண்டு வந்து துணியை கொண்டா. தெரியும் இது எப்படி எடுக்க? தண்ணியாக இருக்கா? அவ்வளோ அப்படியே காய வச்சுருங்க. இப்போ பாதிதாமா இருக்கு. அவ்வளோதான் கிடைக்கும். வரும். என்ன சொல்லு? ப்ரூத்தூள் கொட்டலாமா? ப்ரூத்தூள் கொட்டலாம். தூளை போடு. ப்ரூ காஃபி போடுறாங்க பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரூவை கூட தட்ட தெரியலை. போதும். இனி பால் எடுத்து நம்ம ஊற்றி கொடுப்போம். சுடம் பார்த்தீங்களா? சீனி போடுங்க. இனி சீனி போடலாமா? இவ்வளோ காஃபியை வச்சு 4 பேருக்கு தருவாங்களாம் பார்த்துக்கோங்க. காஃபி ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காஃபியை குடிக்க போகிறாங்க. யார் குடிக்கலாம்னு பார்க்கலாமா? மெதுவாக குடிங்க. சுடம் நான் சூடு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கு காஃபி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இவங்ககிட்டயும். உங்க வீட்டு குட்டீஸ் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன கால் நீட்டி போட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. பாய் சொல்லுங்க எல்லாருக்கும்.